நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடி தடி வெட்டு குத்து இதுதான் இனிமே எங்க சத்து அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்க. நம்ம விஜய் இருக்காருல்ல, அவரு வந்து மௌனத்தோட சைலண்டா நின்று இருக்காரு. நம்ம அக்காவுக்குள்ள இவ்வளவு திறமையா, அக்கா உன்னை எந்த அளவுக்கு நான் மேல உயர்த்தி வச்சிருந்தேன் அந்த அளவுக்கு தரமா செஞ்சுன்னு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு அக்காவை பாக்கிறதுக்கு நான் கோடி கோடி புண்ணியம் செஞ்சிருக்கணும், வேற லெவல் காணி அப்படின்ற மாதிரி தாங்க செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் ரஞ்சிதம் பேசினு இருக்காங்க. ராஜேஸ்வரி இந்த சொத்து மொத்தத்தையும் ஒரேடியா நான் சுருட்டி என் வாயில போட்டுக்க போறேன், அதுக்காக தான் நான் இங்க வந்ததே, என் புருஷன் என் பிள்ளைய விட்டுட்டு எதுக்காக வந்தேன், இந்த சொத்து எல்லாமே எடுத்துன்னு அப்படியே ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துவேன், விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன்ல விஜய் அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம விஜய் எதனால வெளியே போவாரு, அவரே திறமையா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா தவளையும் விஜய் இதை வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே கேவலமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவதியோடு பரப்பின்னு வராங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ராஜேஸ்வரி தான். அவ பண்ண ஒரு சூழ்ச்சினால்தான் ப்ராடக்ட்ல தேவையில்லாத குப்பைகளை, அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி 2-3 ப்ராடக்ட்லாம் இது பண்ணி ரொம்பவே எங்கள் மட்டமாக இருக்க குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கும் ஆளுங்க வராங்க. அவங்க கிட்ட யாருக்கிட்ட பேசுறதுக்கும் நம்ம விஜய் தயாராக இல்லைங்க இப்போதைக்கு. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு குடிக்கிற ஜூஸில் வந்து போதை பொருந்தா கலந்து கொடுத்துட்றாரு நம்ம தலைவன் மேனேஜர். மேனேஜர் சொட்ட மாட்டியா, உனக்கு எந்த அளவுக்கு நம்ம விஜய் உதவி பண்ணியிருப்பாரு, ஒரு விஷயத்திலும் உனக்கு உதவி பண்ணியிருந்தாரு. அப்படிப்பட்ட நம்ம விஜய்க்கு இந்த மாதிரி கலந்து தரியா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா, நீ எல்லாம் நல்ல மனசு தான் நான் சொல்லு பார்க்கலாம், வயிற்றுக்கு சோறுன்னு தின்னு நீ இந்த மாதிரி பண்ணியிருப்பியா, உன்னெல்லாம் அடிச்சு ஜெயில தள்ளி முட்டி தள்ளி ஜெட்டியோட ஓரமாக உட்கார வைக்கணும், அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். இருந்தாலும் ஒரு பக்காடி நான் பண்றதெல்லாம் ரைட்டு, நான் பண்றதுதான் ரைட்டு, வேற யாரும் இங்க பேசக்கூடாது, நான் தாங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆணவம் திமிரு அகங்காரம். அந்த இதுக்கு வந்தவங்க எல்லாமே விஜய் இதுல இருந்து மாத்தணும், விஜய் இப்ப மட்டும் மாத்தலாம், அடுத்த செகண்ட் இந்த ஷேரிங் எல்லாமே நான் கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது ஒரு பக்கம். உடனே நம்ம விஜய் சரி இதை ராஜேஸ்வரி குத்தலாம் சொல்லிட்டு ராஜேஸ்வரி அக்கா கிட்ட ஒப்படைக்கிறாங்க, தான் அக்கா தானே சொல்லிட்டு. ஆனா ராஜேஸ்வரி இந்த சாம்ராஜ்யத்தவே ஆட்டையை போட்டு விஜய் ஒரேடியா பொடா வெளிய அப்படின்ற மாதிரி துரத்தலான்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கிறது எல்லாமே நம்ம விஜய் நின்று பாத்துறாரு. அடிப்பாவி உன்னை எப்படியோ நினைச்சேன், ஆனா நீ வேற லெவலுக்கு கெல்லியா தான் இருக்க, சூப்பர்க்கா இன்னும் பிளான் நிறைய போடுக்கா, எல்லாத்தையும் நான் பார்த்துருந்தாங்கிறேன், உற்று நோக்கியிருந்தாங்கிறேன், நீ எந்த பிளான் போட்டாலும் எல்லாத்துக்கும் சரியான ஆப்பு வைக்க போறேன், நீ இனிமே உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்து, ஆனால் அது டெம்பரரியா தான் கொடுக்க போறேன், ஆனால் அந்த விஷயம் உனக்கு தெரியாதுல்ல, நீ தான் பிசினஸ்ல பெரிய மேக்னெட்டாமே, உன் மேக்னெட்டை பயன்படுத்தி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன் நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு விஜய் கொடுக்குற மாதிரியே கொடுத்து அவங்கள ஒரு பக்கம் உஸ்பேத்தி விடுறாரு. கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறார் விஜய். உடனே இந்த சொத்தெல்லாம் எந்த என் பேர்ல இருக்கிற கம்பெனி, நீ யாரா என்ன கேட்கறதுக்கு, போட்டா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மல்லிகை கூட்டு வெளியே போயினே இருந்துரு எல்லாம் வச்சுக்கோ, உன் பொண்ணு ஒரு அப்படியே அவளுக்கு அப்படியே சேவை வேற செய்யணும், சேவை. போறே ஸ்கூலுக்கு போ, எல்லாம் கழுத்து மேலே வச்சு போடும், தென்ற சோத்தை போடுற சோத்தை தின்னு போட்டு உக்காந்துக்கிற எல்லாம் வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே ஒரு பக்கம் கோபம் வர ஆரம்பிக்குது. ஐயோ என்னடா இது, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் கோவத்தை கிளப்புறாங்களே, சார் மன்னிச்சிருங்க சார் இனிமே எந்த தப்பு செய்ய மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஆமா நீ தப்பு செய்ய மாட்டேன் செய்வேன், இதெல்லாம் பார்த்துனுக்கிறது தான் என் வேலை, எனக்கு 1008 வேலை இருக்கடாங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரையும் ஒரு பக்கம் துரத்தி விட்டுறாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் வந்து நம்ம விஜய்க்கு லைட்டா ஹெல்ப் பண்ணாரு, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராஜேஸ்வரி மேனேஜரை வேலையை விட்டு தூக்குறாங்க. நம்ம விஜயும் மேனேஜரை வேலையை விட்டு தூக்குற மாதிரி ஆக்ஷன்ல ஓகே நீங்க டெம்பரரியா தான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன், நீங்க போய் சந்தோஷமா இருக்கும் கொஞ்ச நாள் வீட்டில், அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு. ஆனா இந்த விஷயம் நம்ம ராஜேஸ்வரிக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரிக்கு தெரியாது. ஆடு எது வரைக்கும் ஆடுவேன், எத்தனை நாள் ஆடுவேன், எவ்வளவு சீக்கிரம் ஆடுவேன், எவ்வளவு நாள் ஆடினாலும் ஆடு மாப்பிள்ள ஆடு, உன் இஷ்டத்துக்கு ஆடு, சரியான நேரம் சரியான காலம் வந்தா அடி அடிப்பேன், தாங்க மாட்டேன், குட்டுன்னு ஓடுற வீட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தெரிவிக்க விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மனசுக்குள்ள நினைச்சுன்னு சைலண்டா இருக்காரு. நம்ம மல்லி ஒரு பக்கம் போய் ராஜேஸ்வரி கிட்ட, என்ன நீங்க உங்ககிட்ட சொத்து வந்துட்டு என் புருஷனை ரொம்ப இலக்காரமா பாப்பீங்களா, விஜய்க்கு தான் சொப்போட்டேங்க. ஆனா மல்லிக்கு அந்த விஷயம் தெரியாது, மல்லியை பொறுத்த வரைக்கும் விஜய் இப்ப செல்ல காசுன்னு நினைச்சுக்கிறாங்க, அதனால விஜய்க்கு தான் ஃபுல் சப்போர்ட்டே. விஜய் எதனா பேசினா கோவம் வந்துடுது நம்ம மல்லிக்கு. விஜய் கிட்ட தனியா கிட்ட எங்கன்னா போய் எதனா பழிச்சா வாங்க, எதுக்கு இங்க அசிங்கப்பட்ட அவமானப்பட்டு இருக்கணும்னு சொல்ல விஜய்க்கு அப்பதான் புரிய வருது, காசு பணம் மல்லிக்கு முக்கியம் இல்லை, என்னதான் ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டன்ட் பாக்குறேன், எனக்காக எல்லாத்தையும் ஒரு பக்கம் நின்று செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு காசு இல்லறதுக்கோசம் அங்கங்க வேலைக்கு போறது, சின்ன வேலை கிடைக்கிறதாக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அந்த அமௌண்ட் என்னது விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்குள்ள. இந்த மாதிரி ஒரு தங்கத்தான எங்க அக்கா பேச்சு கேட்டு இலக்கத்துக்கு எப்பா சரியான முட்டாளா இருந்திருக்கேன், இப்ப அந்த முட்டாள்தனம் தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இந்த தங்கத்தை நான் யாருக்காக எதுக்காக விட மாட்டேன், இதுக்கு மேல இந்த தங்கம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காரு. இதை கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வருமா வராதா, இன்னும் நிறைய பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் காத்துன்னு இருக்கு.
அதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்த போறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தோட நம்ம பார்த்தா அவனை எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு நினைச்சோம்னா அது சாதாரணமா எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு கவுத்துட்டு போயிடுவாங்க. அதனால எந்த ஒரு விஷயம் செய்யறதாலும் பொறுமை, வாழ்க்கையில பொறுமை ரொம்பவே அவசியம். பொறுமை முக்கியம் குமாரே அப்படின்ற மாதிரிதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுக்கல ஒரு மயிறு ஆள மாட்டார். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.